ட்ரெயின் போகுது, ஃபேமிலியோட வெளில போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பார். என் அக்காவோட பையன் என்ன மாதிரியே இருக்கான்ல. ஒரு ரூபாவா சேர்த்து வச்சோன்னா அது 100 வந்து 1000 நாளைக்கு மாறும். 5 கிராம்ஸ்னு வாங்கினேன், 2 ரோல் வாங்கியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கிச்சனுக்கும் வாங்கியிருக்கேன் சில பொருட்கள், அதையுமே இந்த வீடியோலேயே இன்க்ளூட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 199 இது வாங்கியிருக்கேன். இங்கே என்னென்னு காமிக்கிறேன். கொஞ்சம் அவமானமாக தான் இருந்தது, என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. அப்படியே அந்த லைக்கை கொஞ்சம் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இட் மீன்ஸ் a lot to me. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக்சட் vlog தான் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப் இல்லை, டேஸ் இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாளாக நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறீங்க, மணி எப்படி சேவ் பண்ணுறீங்க, எனக்கும் வேலைக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, வீட்டில் இருந்தபடியே ஆன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வழியை வந்து நான் சொல்லும்போது தேவைன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த மாதிரிலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஒரு ரூபாவா சேர்ந்தாதான் 100, 100 சேர்ந்தாதான் 1000, அந்த மாதிரி தான் இல்லைங்களா. ஸோ ஒரு ரூபாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆன் பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்குன்னு செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சேவ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ரூபாவா சேர்த்து வச்சோன்னா அது 100 வந்து 1000 நாளைக்கு மாறும். ஸோ மந்த்லி வந்து ஆயிரக்கணக்கில் உங்களால் தாராளமாக சேவ் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும் அப்படின்ன விஷயம் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சில விஷயங்களுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ அதை உங்க கூட இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம Earnkaro பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஷ்கரோடைய இன்னொரு கன்சர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா Earnkaro. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தாராளமாக எந்த பிரபலியமான வெப்சைட்ஸில் இருந்தோம், அதாவது சில வெப்சைட்ஸில் குவாலிட்டி நல்லா இருக்காதுன்ற டவுட் இருக்கும், அந்த பர்டிகுலராக இந்த வெப்சைட் தான் இல்லை, பிரபலியமாக இருக்கக்கூடிய எந்த வெப்சைட்ல இருந்து எந்த குவாலிட்டியான ப்ராடக்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் விரும்புவாங்களோ அந்த ப்ராடக்டோடைய லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை Earnkaroவில் நீங்கள் பேஸ் பண்ணி அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் லிங்கை கிரியேட் பண்ணி அந்த ப்ராஃபிட் லிங்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணி அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் அமௌண்ட் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக எந்த காசு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் போதும், தாராளமாக ஆன் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல்யமான உங்களுக்கு நம்பிக்கையான வெப்சைட்ஸை யூஸ் பண்ணலாம், அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, ஷேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் நிறைய கமிஷன்ஸ் ஆன் பண்ணலாம். இல்லை எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி என்னால் ஆன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மாதம் உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா லிங்கையுமே Earnkaroவில் நீங்கள் ப்ராஃபிட் லிங்க் எடுத்து அது மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிரபலமான வெப்சைட்லேருந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதே பொருளை லிங்கை வந்து நீங்கள் Earnkaro ப்ராஃபிட் லிங்க் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது 5%லேருந்து கிட்டத்தட்ட 15% வரைக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஓன் பர்ச்சேஸ்க்கே. ஸோ டக்குன்னு இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத விளக்கத்தோட காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சைன் அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் Earnkaro ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணினதும் உங்களுக்கு Earnkaro ஆப் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அந்த OTPயும் கொடுத்து நீங்கள் சைன் அப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ Earnkaro ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஷாப்பில் உள்ள நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ஆன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்ல இருந்து பிடிச்சமான ப்ராடக்டோட லிங்கை நீங்கள் எடுத்து ப்ராஃபிட் லிங்க் கிரியேட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு Amazonல இந்த குர்த்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், இதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். Amazonல மேலே அட்ரஸ் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தாவோட லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. Earnkaroவில் வந்தீங்கன்னா மேக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணினதும் மேக் ப்ராஃபிட் லிங்க் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லிங்க் கிடைச்சிரும். ப்ராஃபிட் லிங்க் கிரியேட் பண்ணிட்டோம். இதை இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி ஆன் பண்ணலாம். நீங்கள் யாருக்கு வேணாலும் அதை ஷேர் பண்ணலாம். அந்த ஷேர் பண்ண லிங்க்கை யூஸ் பண்ணி யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கமிஷன் அமௌண்ட் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். Earnkaroவில் சி பார்ட்னர் அண்ட் ப்ராஃபிட் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதிகமாக ஆன் பண்ண முடியும், அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் வெப்சைட்டை சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதன் மூலியமா அதிகப்படியான ப்ராஃபிட்டை நீங்கள் ஆன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா Ajioல வந்து பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சேம் இதே மாதிரியே Amazonல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கமிஷன் ரேட்ஸ் கொடுக்குறாங்க. Earnkaroவில் மை ப்ரொஃபைலில் மை ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும்.
மினிமம் 10 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் Earnkaro-வோட இணைக்கணும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு முறையும் மினிமம் 10 ரூபா இருந்தால் கூட போதுங்க, தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேட்ட எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக நாங்கள் மூவிக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு போணுச்சு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் vlogல பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு பார்க்கலாம் இன்னைய vlog. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தர்பார் படத்துக்கு போக போகிறோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா தலைவருடைய டை ஹார்ட் ஃபேன் நான். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா January 10th. ஆக்சுவலாக 9th ரிலீஸ் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போகணுன்னு நினச்சோம். பட் 9th அன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்க்கு நம்ம சேனல்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு போக முடியாமல் போயிடுச்சு. அந்த வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ 10th அன்றைக்கி தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏர்லி மார்னிங் லைக் 8 o'clock ஷோன்னு நினைக்கிறேன். அதனால் ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும் அப்படின்றதுனால காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு போயிடலாம், எதுக்கு வெளில சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு சீக்கிரமாக வந்துருச்சு. வெஜ் புலாவ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் சீரக சம்பா அரிசியில் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுருக்கேன். பட்டை லவங்கம் ஸ்டார் ஆனஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். வேறு எந்த காரமும் இதுக்கு கிடையாது. ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2-3 கிள்ளி சேர்த்துக்கிட்டு மெலிசா ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து சுருளை வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து சுருளை வதக்கிட்டு கேரட்டும் பட்டாணியும் சேர்த்து ஒரு 2-3 வதக்கிட்டு ஊற வச்சுருக்கக்கூடிய சீரக சம்பா அரிசி சேர்த்துட்டு 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 3 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணுறா நல்லா புலன்னு சூப்பராக டேஸ்டியாக வெஜிடபிள் புலாவ் தயாராகிடும். ஹாட் பாக்ஸில் வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா மதியானம் வந்து சுட சாப்பிட்லாம் அப்படின்னு நான் தான் பிளான் பண்ணியிருந்தேன். தொடுக்கிறதுக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஒரு கிரேவி பண்ணலாம், உருளைக்கிழங்கு கிரேவின்னுட்டு. எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது காரத்துக்கு மிளகாய் தூள் கரம் மசாலா பொடி மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சுருளை வதக்கிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு 2-3 எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட போகிறோம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திரியாக அரைச்சி போடணும். நான் எதுவுமே வழுவழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி போடுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா, இதுக்கு நான் வந்து வழுவழுன்னு அரைக்கல, கொஞ்சம் திரியாக அரைச்சி போடுறேன். இது ஒரு மாதிரி செவி கிரேவியாக ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி போடும்போது வாயில் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ தேங்காவை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கணுன்னா அவ்வளோதான் கிரேவி தயாராகிடும். பாருங்கள் நல்லா புலன்ட்டு சீரக சம்பா அரிசியில் வெஜ் புலாவ் தயாராகிடுச்சு. ஆவி பறக்க இது நான் ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன். மதியானம் சுட சாப்பிட போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடகடன்னு தோசை சுட்டுட்ருக்கேன். ஷர்வின்கோ ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். கொஞ்சோண்டு கஷாயம் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு கிரேவி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா திக்காக சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ இதை தான் தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். ஃபேமிலியோட கிளம்பி படத்துக்கு போக போகிறோம். தலைவர் படம் பார்க்க போகிறோம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் போகிறோன்னு காமிக்கிறேன். ராகேஷ் வாங்க, சரவன் வாங்க. அக்கா பையன் ராகேஷ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் என் பையனான்னு கேட்குறீங்க. என் அக்காவோட பையன் என்ன மாதிரியே இருக்கான்ல, அதனால கேட்குறீங்க. ஸோ என் அக்கா பையன் ராகேஷ், இது ஷர்வின் குட்டி. சரி ஹாய் டாடி அக்கா ஹாய். தலைவரோட என்ட்ரி சீனுக்கெல்லாம் ஃபேமிலியோட எல்லாருமே கத்தி கை தட்டி விசில் அடித்து பார்த்தோம். நான் நல்லா விசில் அடிப்பேன், அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். செம மூவி. தலைவரை சும்மாவே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தாறுமாறாக இருந்தார் இந்த படத்தில், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் விலாகில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த கோல்டு ஜுவல்லரி என்ன வாங்கினீங்கன்னு காட்டவே இல்லையா அக்கா, காட்டுங்க அக்கா ஒரு விலாக்லன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி ரிங் வாங்கியிருக்கோம். என்ன ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ரிங் சொல்லுவோம் இல்லையா, பிளெயினாக இந்த இடத்துல குட்டியாக இருக்கும். குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி பட்டையாக போய் திருப்பி குட்டியாக முடியும், அந்த மாதிரி இருக்கும். இந்த 2 ரிங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கோம். காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கையை விட என் ரிங் சைஸை விட ஒரு சைஸ் சின்னது என் ஹஸ்பண்டு. ஒரு ஒல்லியாக இருக்கார் இல்லையா, நான் குண்டாக இருக்கேன் இல்லையா, அதனால அங்கே பேராக இருந்த ரிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஹஸ்பண்ட்ஸ் மேலோடது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸும் ஃபீமேல்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருந்தது. பட் எங்களுடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெயிட் போட்டுட்டதுனால எனக்கு பெரிய சைஸ் என்னோடதை விட ஒரு சைஸ் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் அவமானமாக தான் இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, சில நேரத்தில் அதெல்லாம் நம்ம சகிச்சிக்க வேண்டியது தான். ஐ மீன் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுலாம் இல்லைங்களா. அப்புறம் இயரிங் வாங்கியிருந்தேன். இந்த ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக ரிங் வாங்குற பட்ஜெட்டில் நாங்கள் பிளான் பண்ணி போகவே இல்லை. ஆனால் அவங்க வந்து வாங்கிக்கோன்னு சொன்னதுனால வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 பவுனுக்கு கம்மி. ஈச் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் கிடையாது, 4 கிராமை விட கொஞ்சம் கம்மி, ஒரு சில குண்டுமணி கம்மி, சில மில்லிகிராம்ஸ் கம்மி. ஸோ அவ்வளோதான். ஏன்னா குட்டி குட்டி சைஸ், எங்களோட விரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி சைஸு, அதனால சின்ன ரிங் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மல் வாங்கியிருந்தேன். ஒரு கை இருக்குது, கை கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவுலையும் ஒரு ஹார்ட் இருக்குது. ஹார்ட்டை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இது வந்து கையில் வளையல் போட்டிருக்கு, லேடியோட கை வளையல். கையை விரல்களுக்கு நடுவில் வந்து ஹார்ட் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. 3 ஹேங்கிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ், 1/2 பவுனுக்கு கொஞ்சம் கூட. இதுதான் நாங்கள் வந்து பொங்கலுக்கு வாங்கியிருந்தோம். அண்டு முக்கியமான சில பொருட்கள் கிச்சனுக்காக நான் வாங்கியிருக்கேன், அதையுமே அப்படியே காட்டுறேன். கிச்சனை ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு வரேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர்கனைசேஷன் வீடியோ சீக்கிரம் நான் போட போகிறேன். அதுக்காக தான் கிச்சன் லைனர்ஸ் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி கிச்சன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிச்சன் லைனர் ஷீட் இது இந்த மாதிரி டிசைனில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ரோல் நான் இன்னும் பிரிக்கல, ஒட்டும் போது முடிஞ்சாக்கா நான் அதையுமே ஒரு vlogல இன்க்ளூட் பண்ண முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ணுறேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 by 125 சென்டிமீட்டர், 189 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 99ல் வாங்கியிருக்கேன். 2 ரோல் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்லேருந்து இந்த பாஸ்கெட் வாங்கியிருந்தேன். இந்த பாஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மூடியோடு வருது. ஒன்றுக்குள்ளே ஒன்று, மொத்தம் 3 இருக்குது. ஸோ 3 பேஸ்கெட்ஸ், நல்லா பெரிய பேஸ்கெட்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். செட் ஆஃப் 3. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 359 ருபீஸ். ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ். மூடியோடு வருது. மூடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, என்னன்னு தோணுதா காமிக்கிறேன் இருங்க. இப்படி பிரிச்சுட்டு இந்த ஜிப்பை போடணும். போட்டுட்டா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும். இதில் நம்ம வந்து இன்னர்ஸ் இல்லைனா சாக்ஸ், கர்ச்சிஃப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜிப்பை கழிட்டு வேணான்னும் போது குட்டியாக மடித்து நம்ம ஒரு ஓரமாக வார்ட்ரோப்பில் வச்சிடலாம். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு வாங்கினேன். நிறைய வாட்டி ஆன்லைனில் பார்ப்பேன், எனக்கு சைஸ் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும், நேரில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு தோணிட்டே இருந்தது. மார்க்கெட் 99ல் வாங்கினேன், 199க்கு வாங்கினேன். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த துணியோடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. துவைச்சே யூஸ் பண்ணலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு வருத்துன்னு தான் தோணுது. அடுத்தது கிச்சனுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அப்பெக்ஸ் கட்டர் வாங்கியிருக்கேன். நான் வெஜிடபிள் கட்டர் வாங்கியிருக்கேன். 14in1 இது. ஸோ இது மாதிரி எல்லா விதமான ஸ்லைசஸும் இது பண்ணலாம். ஸ்லைசிங், சாப்பிங், துருகுறது எல்லாமே இதில் பண்ணலான்னு போட்டிருக்கு. குட்டி சைஸ் தான் இது. அண்ட் இதை வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்றதுக்காக, ரிவ்யூ பர்பஸ்க்காகவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ரிவ்யூக்குனே தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணுன்றவங்க செக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து சீக்கிரமாக நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அடுத்த வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். நான் பொங்கல் அன்னைக்கு கோல்டு ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தேன். என் ஹபி வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு. இந்த வாட்ச் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் தான் வாங்கினேன். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 3695. டைட்டன் பிராண்ட் இது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச் இது. வாட்ச் வந்து என்கிட்ட பிராண்டட் வந்து கோல்டில் 2 நான் வாங்கினேன். ஏற்கனவே நம்மளுடைய vlogsல நான் காமிச்சிருந்துருப்பேன். எனக்கு கொஞ்சம் பெரிய வாட்சஸ் ரொம்ப பிடிக்கும். குட்டி டயல்லாம் எனக்கு பிடிக்காது. டயல்லாம் மண்டையாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். பிராண்டட் வாட்சில் ஸ்டீலில் என்கிட்ட கிடையாது. ஸோ ஸ்டீல் வாட்ச் ஒன்று வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டீலில் பிராண்டட் வாட்ச் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் நான் போட போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து மேக்ஸிமம் 900, 1000, 1200க்கு மேலே நான் வாட்ச் வந்து வாங்கினது கிடையாது. ஸோ வாழ்க்கையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச் ஸ்டீலில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிராண்டடில் போடுறது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அன்றைக்கி வாங்கி கொடுத்தாங்க. என்னன்னு தெரில, பொங்கல் அன்றைக்கி இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பி. பொங்கல் அன்றைக்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அடுத்த 2 நாளில் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். கண்ணுப்பட்ட மாதிரி என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஹெல்த் நல்லா இருக்கட்டும், சுற்றி போடுங்க அக்கா, சுற்றி போடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிக்காக, டெய்லிலாம் வீடியோ போடாதீங்க, உடம்பு சரியானால் தான் வந்து போடணும், இந்த மாதிரிலாம் நிறையா அன்பாக செல்லத்திட்டு அன்பாக சொல்கிறது, செல்லமாக நிறையா பேர் வந்து ரொம்ப அக்கறையோடு சொல்லியிருந்தீங்க.
ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தையோட இரும்பல் சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் குழந்தைக்கு போய் என்னன்னு பார்க்குறேன். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து ரசிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னும் நிறையா சீரீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சீரீஸ்லாம் நம்ம சேனல்ஸில் இனிமேல் வரதான் போகுது. பட் நம்ம சேனலில் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது. டெய்லி இனிமேல் வீடியோஸ் போட முடியுமான்லாம் எனக்கு தெரியல. டாக்டர் வந்து அவ்வளோதான் என்னை திட்டுன்னு திட்டுவாங்க. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு சின்ன சண்டையே வந்துடுச்சு. அதை பற்றிலாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நம்ம பேசுவோம். குழந்தை இரும்பிட்டு இருக்கா, நான் என்னென்னு போய் கவனிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். அப்படியே அந்த லைக்கை கொஞ்சம் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். டடா.